என்னாப்புல காலையிலேயே போன்னுட்டு என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. உன்கிட்ட காசு 2000 ரூபா வாங்கியிருந்தேன்ல, அதை போட்டு விட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் நான் அடித்தேன். சரி மாப்பிள்ள, செக் பண்ணிக்க மாப்பிள்ள, போட்டு விட்டேன். என்ன இது, அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லிட்டு வாங்கினா அதுக்குள்ளாட்டி போட்டு விட்டேங்கிறான். சும்மா சொல்கிறானோ, செக் பண்ணுவோம். போட்டு விட்டான், என்ன விஷயம்? அதுக்குள்ளாட்டி போட்டு விட்டான், என்னன்னு கேட்போம் அவன்கிட்டயே. இவன் வேற என் மறுபடியும் கால் பண்ணுறான். இவன் தான் காசு போட்டு விட்டானே. சரி என்னன்னு கேட்போம். ஹலோ, என்னாப்புல அமௌண்ட் போட்டு விட்டேன், நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சேன். அமௌண்ட் போட்டு விட்டேன். எங்கேயும் தோது பண்ணிட்டியா? அடுத்த வருஷம் தான் போட்டு விட்றேன்டா, அதுக்குள்ளாட்டி போட்டு விட்டேன். செலவு தேவைப்படுதுன்னா வச்சுக்கடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்க. அதான் அடுத்த வருஷம் பிறந்துருச்சே, காலண்டரை பார்த்தியா இல்லையா நீ? அடுத்த வருஷம் மறந்துருச்சா? என்னடா சொல்கிற? சரி பார்க்குறேன். ஆமாம், நாயா இது ஒரு நாள் சொல்லிக்கிட்டியாடா, அடுத்த வருஷத்தை போட்டுறேன், அடுத்த வருஷம் போட்டுறாட்டு. எனக்கு இது மைண்டில் இப்போ இது வரைக்கும் புரியாது, இப்போ தான் தெரியுது. ஒரு நாள் கேப்பில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி மச்சான், அதான் அடுத்த வருஷம் வர பிறந்துருச்சு. ஹாப்பி நியூ இயர் மச்சான். கவலைப்படாத, இந்த புது வருஷம் பிறக்க போறது நமக்காக தான். உனக்கும் ஹாப்பி நியூ இயர். மக்களே, உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.